ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆ மகாபாரதத்தினுடைய நாள் 11ல நாம இன்னைக்கு இருக்கிறோம். நேத்திக்கு வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜரத்காரு அப்படின்ற முனிவருக்கு பிறக்கக்கூடிய அந்த பிள்ளையின் மூலமா தான் இந்த பாம்பு இனங்களுக்கு வந்து சாப விமோச்சனம் அப்படின்னு வந்து பிரம்மா வந்து சொல்றாரு. அப்போ வாசுகி வந்து என்ன அப்படின்னா, அப்போ இந்த ஆஸ்திகர் வந்து எப்படி பிறப்பாரு அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அப்போ அதுக்கு விளக்கம் வந்து சொல்லப்படுது. ஜரத்காருன்னு ஒரு முனிவர் இருக்காரு. அவர் வந்து ரொம்ப தபஸ்வியா இருக்காரு. பிரம்மச்சாரியாவே இருந்து மோட்சத்துக்கு போணும்னு நெனைக்கிறாரு. ஆனா, ஆ அவருடைய முன்னோர்கள், அதாவது பித்ருக்களுடைய முகவாட்டத்துக்காக திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 கண்டிஷன் வந்து போட்டாரு. என்ன அப்படின்னா, என்னுடைய பேரு பெண்ணுக்கும் இருக்கணும். எனக்கு வந்து அவங்க மனமும் வந்து அவங்களே வந்து பொண்ணு குடுக்கணும். அந்த மாரி இருந்தா, நான் வந்து திருமணம் வந்து செய்து கொள்வேன். அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருந்தாரு. இதுவரைக்கும் தான் நம்ம வந்து நேத்தைக்கு பார்த்திருந்தோம். அந்த ஜரத்காருவுக்கு வந்து பொண்ணு கிடைச்சதா? இல்லையா? அப்படின்றத தான் நம்ம வந்து இன்னைக்கு வந்து பார்க்கணும். இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து இப்போதைக்கு இன்னும் அந்த ஜரத்காருவுக்கு கல்யாணம் ஆகல. வாசுகிக்கு இந்த இன்ஃபர்மேஷன் பிரம்மாவின் மூலமா தெரியப்படுத்தப்படுது. ஏன்னா, இந்த ஜரத்காருக்கு பிறக்கிற குழந்தை தான் விமோச்சனம் பெற்று தரும் அப்படின்றப்போ, "இவர நீ பிடிச்சுக்கோ" அப்படின்னு சொல்லி பிரம்மா வந்து ஒரு வழி காட்டி விட்டுர்றாரு, அந்த ஜரத்காரு முனிவர. அப்போ ஜரத்காரு முனிவருடைய வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்றப்ப தான், ஒரு அதிர்ஷ்டம் வந்து வாசுகிக்கு இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாசுகிக்கு ஒரு தங்கை ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க பேரு உண்மையிலேயே ஜரத்காரு தான். அத கேட்ட உடனே இந்த கண்டிஷன கேட்டோனே வாசுகிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. உடனே நேரே தானே போயி ஜரத்காரு முனிவர பார்த்து, "என்னோட தங்க பேரு வந்து ஜரத்காரு தான். நீங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கோங்க. நான் மனமும் வந்து என் தங்கைய வந்து உங்களுக்கு வந்து கன்னிகா தானம் பண்ணி கொடுக்குறேன்." அப்படின்னு வந்து சொல்றாரு இந்த வாசுகி வந்துட்டு. உடனே ஜரத்காரும், "சரி ஓகே. அப்ப என்னோட கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆச்சு. பொண்ணு பேரும் ஜரத்காரு. இப்படி தானே வந்து பொண்ணு குடுக்குறாங்க." அப்படின்றனால கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இப்ப 2 ஜரத்காரும், ஆண் ஜரத்காரு, முனிவர், அவரோட பத்னி வந்து பெண் ஜரத்காரு. 2 பேத்துக்கும் வந்து திருமணம் ஆகுது. அப்ப திருமணம் ஆன உடனேவே வந்து அவங்க இல்லற வாழ்க்கைய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, இந்த ஜரத்காரு வந்து அவங்க மனைவி கிட்ட வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, ஒரு ம் கண்டிஷன் வந்து ஒண்ணு சொல்றாரு. என்ன அப்படின்னா, "நான் என்ன செய்றேன்? எதுக்காக இத செய்றேன்? இந்த மாரிலாம் நீ என்ன வந்து எந்த கேள்வியுமே கேட்கவே கூடாது. அப்படி நீ என்ன கேட்ட அப்படின்னா, நான் அந்த நிமிஷமே உன்ன விட்டு பிரிஞ்சு போயிருவேன்." அப்படின்னு சொல்லி முதல்லயே ஒரு அக்ரீமெண்ட் மாரி பேசிட்டு தான் அவர் வந்து தன்னோட திருமண வாழ்க்கையவே வந்து ஆரம்பிக்கிறாரு. 2 பேரும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த ஜரத்காரு வந்து, அதாவது பெண் ஜரத்காரு வந்து பிரெக்னன்ட் ஆயிடுறாங்க அவங்களுக்கு. அ அப்போ ஒரு நாள் வந்து இந்த கணவர் வந்து மனைவியினுடைய மடியில தலை வச்சு படுத்திருக்கிறாரு. அப்போ மாலை பொழுது வந்துருச்சு. இவரு ரிஷி அப்படின்றதுனால சாயந்திரம் வேலை பண்ணக்கூடிய சில கடமைகள் வந்து அவருக்கு இருக்கும். அப்போ வந்து என்ன அப்படின்னா, முனிவர வந்து எழுப்பி விடணும் இப்ப வந்து. அப்போ இந்த மனைவிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஐயோ! இப்படி தூக்கத்துல இருக்கிறவர எழுப்பி விட்டா கோபப்படுவாரே! என்ன செய்றது? அப்படின்னு வந்து யோசிக்கிறாங்க. அப்புறம் அவங்களுக்கு ஒரு யோசனை வருது. என்ன அப்படின்னா, இப்ப நான் இவர எழுப்பி விட்டுட்டேன் அப்படின்னா, அவர் என் மேல கோவப்படுவாரு. பரவால்ல. ஆனா, நான் எழுப்பி விடாம விட்டுட்டா, இவருடைய அந்த ரிஷின்ற கடமையிலருந்து தவறி, இவர் வந்து பல ஆபத்துக்கள வந்து சந்திக்க நேரிடும். ஸோ, அதனால எனக்கு என்ன ஆனாலும் பரவால்ல. என் கணவர் அவரோட கடமையிலருந்து தவறக்கூடாது. அவரோட கொள்கையில எந்த ஒரு தப்பும் வரக்கூடாது அப்படின்னு நெனச்சு, கணவர வந்து மெல்லமா எழுப்பி விடுறாங்க. இந்த மாரி மாலை பொழுது வந்துருச்சு. நீங்க வந்து எந்திரிங்க அப்படின்னு சொல்றாங்க. எழுப்பி விட்டோனே உண்மையிலேயே அவங்க எதிர்பார்த்த மாரியே அந்த ரிஷிக்கு வந்து ஜரத்காருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. ஒண்ணுமே சொல்லாம அமைதியா எந்திரிச்சு நடந்து போறாரு. அப்ப இவுங்க, "எங்க போறீங்க? ஏன் போறீங்க? இங்க இருங்க." அப்படின்ற மாரி சொல்றாங்க. நான் என்ன சொன்னேன்? "எங்க போறீங்கனோ, நான் செய்ற செயல ஏன்னு கேள்வி கேட்டாலோ, நான் உன்ன விட்டு பிரிஞ்சு போயிருவேன்னு சொன்னேன். நீ இப்ப எதுக்கு என்கிட்ட இப்படி கேள்வி கேட்டா? நான் அதனால இப்பவே உன்ன விட்டு பிரிஞ்சு போறேன்." அப்படின்னு சொல்றாரு. அத கேட்ட உடனே வந்து அவங்க மனைவி ஜரத்காருக்கு ரொம்ப வருத்தமாயிடுது. "ஐயோ! நான் வயித்துல குழந்தைய வேற சுமந்துட்டு இருக்கேன். நீங்க இந்த நேரம் போயி என்ன விட்டுட்டு போறேன்னு சொன்னா எப்படி?" அப்படின்னு வந்து கேட்குறாங்க. உடனே முனிவர் அப்படியே நிப்பாட்டி, "அஸ்தி, அஸ்தி, அஸ்தி. உன் வயித்துல இருக்கிற குழந்தைக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது. உனக்கும் எந்த ஆபத்துமே வராது. அவன் பயங்கர ஞானியாவும், ஒரு தெளிந்த ஒரு சிறந்த பக்தனாவும் வந்து அவன் வந்து பிறப்பான். அவன் கண்டிப்பா உன்ன ரட்சிப்பான். நீயும் உன் குழந்தையும் இருந்துக்கோங்க. நான் வந்து ஏற்கனவே எனக்கு திருமணம்ன்றதுல உடன்பாடு கிடையாது.
ஆனா, என்னுடைய முன்னோர்களுக்காக ஒரு குழந்தைய பெற்றெடுக்கணும் அப்படின்றக்காக தான் நான் இந்த திருமணமே பண்ணிக்கிட்டது. ஸோ, அதனால இனிமேல் நான் வந்து என்னுடைய வழிய பார்த்து போறேன். நீங்க சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கணவர் ஜரத்காரு வந்து கிளம்பி போயிடுறாரு. அப்படி இந்த மனைவி ஜரத்காரு அதுக்கப்புறம் அந்த குழந்தைய ஈன்றெடுத்து வளர்த்து வச்சிருக்காங்க. அவர் தான் வந்து இந்த ஆஸ்திக முனிவர். அப்போ இந்த ஜனமேஜயன் வந்து சர்ப்பசத்திர யாகம் செய்யிறப்போ, அத வந்து அப்ப எல்லா பாம்புகளும் உள்ள விழ வேண்டிய நெலைம வந்தப்போ, இந்த வாசுகிக்கும் நடுங்க ஆரம்பிச்சுச்சு. எங்க நம்மளும் போய் உள்ள விழுந்துருவோமோன்னு. அப்பதான் பிரம்மா குடுத்த இந்த வரத்த ஞாபகம் வச்சு, தன்னுடைய மருமகன் ஏன்னா வாசுகியினுடைய தங்கையினுடைய பிள்ளை தான் இந்த ஆஸ்திகர் வந்து. அதனால தன் தங்கையின் பிள்ளைகிட்ட போய், "நீ தான் நம்ம இனத்தையே காப்பாத்தணும்." அப்படின்னு வேண்டிக்கிட்டதுனால தான் ஆஸ்திகர் வந்து என்ன செய்றாரு அப்படின்னா, அந்த யாகத்துக்கு வந்து அந்த பாம்புகளெல்லாம் வந்து காப்பாத்துறாரு. அதாவது தன் தாய்வழி உறவுகளான அந்த பாம்புகளை எல்லாத்தையுமே வந்து ஆ ஆஸ்திகர் வந்து காப்பாத்துறாரு அப்படின்றதோட இந்த கதை வந்து முடியுது. அதாவது முதல் பகுதியினோட கதை வந்து முடியுது. இப்ப முதல் பகுதியில நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குருஷேத்திரம்ன்றது எவ்ளோ சிறப்பு வாய்ந்த ஒரு இடம் அப்படின்றதுக்காக பரசுராமர் கதைய பார்த்தோம். அதுக்கப்புறம் இங்க ஜனமேஜயன் அப்படின்ற ராஜா வந்து ஒரு யாகம் செய்றப்ப ஒரு நாய அடிச்சதுனால சாபம் ஏற்படுது. அதுக்கு தீர்வு காணுட்டு இருக்கிறப்போ, உத்தங்கர் அப்படின்ற ஒரு ரிஷி வந்து, "உன்னுடைய அப்பாவினுடைய சாவு எப்படி இருந்துச்சுன்னு உனக்கு தெரியுமான்னு?" பழைய கதைய சொல்லி இவன வந்து தூண்டிவிட்டு, "நீ இந்த பாம்புகளெல்லாம் அழிக்கணும் அப்டின்னா, நீ சர்ப்ப சத்திர யாகம் செய்" அப்டின்னு சொல்றாரு. உத்தங்கர் தான் தூண்டி விட்டவரு. அத தடுக்க வந்தவர் வந்து ஆஸ்திகர். பாம்புகள் மேல வெறுப்பு கொண்டவர் உத்தங்கர். ஏன்னா, தட்சகன் வந்து அவர படுத்துனனால, அந்த பாம்புகள அழிக்கணும்னு உத்தங்கர் நெனச்சாரு. ஆஸ்திகர் வந்து தன் தாய் வழி சொந்தம் அப்டின்றனால, அவர காப்பாத்தணும்னு நெனச்சாரு. ஸோ, இந்த 2 முனிவர்களோட ரோலும் வந்து ஜனமேஜயனுடைய வாழ்க்கையில நடந்திருக்குது. அப்போ இப்ப சர்ப்பசத்திர யாகம் பாதியிலே நின்னு போயிட்டனால, அந்த சரமான்ற நாயுடைய சாபமும் பலிச்ச மாரி, அவனுக்கு வந்த ரோகமும் வந்து, அது குருவாயூர் க்ஷேத்திரத்துல போய் நீங்குச்சு அப்டின்றத நம்ம வந்து பார்த்தோம். இப்ப இந்த ஆஸ்திகர் யாருன்றதையும் பார்த்துட்டோம். ஜரத்காரு அண்ட் ஜரத்காருவுடைய பிள்ளையாக பிறந்து, தன் தாய் மாமனான வாசுகிக்காக இந்த சர்ப்பசத்திர யாகத்த தடுத்து நிப்பாட்டி, அந்த பாம்புகள் இனத்தையே வந்து காப்பாத்தி கொடுத்தாரு ஆஸ்திகர். இப்பதான் வந்து என்ன அப்டின்னா, வியாசர் வந்து உள்ள வராரு. வந்து ஜனமேஜயனுக்கு ஆசீர்வாதம் பண்றாரு. "நீ வந்து உன்னுடைய முன்னோர்களுடைய கதையெல்லாம் நீ கேட்டு தெரிஞ்சுக்க. எப்படிப்பட்ட சிறந்த ராஜாக்களா இருந்தாங்க? எப்படிலாம் அட்மினிஸ்டர் பண்ணாங்க? ஆ நாட்ட எப்படியெல்லாம் ஆண்டாங்க? அந்த மாரிலாம் நீ தெரிஞ்சுக்கிட்டேன்னா, தர்மம் எது? அதர்மம் எது? எப்படி வாழணும்? அப்படின்றத நீ கத்துக்கலாம். நீ அதனால வந்து அத பத்தி தெரிஞ்சுக்கோ." அப்படின்னு வந்து வியாசர் வந்து ஆசீர்வாதம் பண்ணி, இந்த மாரி அறிவுரை வந்து கூறுறாரு. அப்ப ஜனமேஜயன் வந்து, "என்னோட முன்னோர்கள் கதை எதுவுமே எனக்கு தெரியாது. நீங்க எனக்கு சொல்லுங்க." அப்படின்னு வந்து கேட்குறாரு. அப்போ அதுக்கு வியாசர் சொல்றாரு, "இல்ல, நான் அந்த கதைய முழுக்க 1 வரைக்கும் இருக்கிற கதைய வந்து நான் அழகா வந்து எழுதி வச்சுட்டேன். அத வந்து என்னுடைய சீடரான அந்த வைஷம்பாயனருக்கு சொல்லியும் நான் வந்து குடுத்துட்டேன். அதனால நீ வைஷம்பாயனர் கிட்ட இருந்து கேட்டுக்கோ அப்படின்னு வந்து சொல்றாரு. அதனால இப்ப ஜனமேஜயன் என்ன செய்றாரு அப்படின்னு பார்த்தா, அந்த வைஷம்பாயனர்ன்ற முனிவர்ட்ட உட்கார்ந்து முன்னாடி உள்ள கதையெல்லாம் கேட்க போறாரு. அப்படி கதை கேட்டப்போ நெறைய பேர் அங்க பக்கத்துல இருந்திருப்பாங்க இல்லையா? அப்படி இருந்ததுல ஒருத்தர் தான் இந்த சூத பௌராணிகர் அப்படின்றவரு. அவர் தான் வந்தாரு. அந்த பரசுராமர் கதையெல்லாம் சொன்னவர் வந்து சூத பௌராணிகர் தான். அவர் வந்து சௌனகர்ன்ற முனிவர்ட்ட, இந்த மாரி இவங்க பேசிட்டு இருந்தப்ப நான் அந்த கதைய கேட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றதா தான் மகாபாரதமே வந்து ஆரம்பிக்குது. இப்போ வந்து ஜனமேஜயன் தன்னுடைய முன்னோர்களுடைய சரித்திரத்தை கேட்க ஆரம்பிச்சார். அப்படின்னு சொல்றது வரைக்கும் பகுதி 1ல வந்து இருக்குது. இனி நம்ம பகுதி 2க்குள்ள வந்து என்டர் ஆக போறோம். இப்போ பகுதி போறோம் அப்படின்னா, அந்த பிரம்மாவ தான் வந்து நம்ம பார்க்க போறோம். பிரம்மா வந்து எப்படி பிறந்தாரு அப்படின்றது நமக்கே தெரியும். பகவானுடைய அந்த நாபி கமலத்துல, அந்த தாமரைக்குள்ள தான் பிரம்மா வந்து தோன்றுறாரு. அப்படி பிரம்மா தோன்றுனப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆ பிரம்மா வந்து பிறந்திருக்காரு. ஏன்னா பகவான் வந்து இருக்கிறதுலயே யார் டாப் மோஸ்ட் ஒரு நல்ல ஜீவனோ அவர தான் பிரம்மாவாக்குறாருன்னு நம்ம பார்த்தோம். அப்ப பிரம்மாக்கு சுத்தி என்ன நடக்குது என்னன்னே அவருக்கு ஒண்ணுமே புரியல.
ஏன்னு கேட்டீங்கன்னா, சுத்தி யாருமே கிடையாது. ஒரு பூக்குள்ள இவர் ஒருத்தர் தான் இருக்காரு. இவர் தான் ஜீவன். வேற எந்த பொருளுமே இல்ல, எதுவுமே இல்ல. அப்ப என்ன பண்றதுன்னே அவருக்கு தெரியல. ஸோ தான் யாருன்னும் தெரியல. தான் எதற்காக படைக்கப்பட்டோன்னும் தெரியல. தன்ன படைச்சது யாருன்னுமே அவருக்கு தெரியல. ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆயிறாரு. உடனே என்ன பண்றாரு அப்டின்னா, ஒரு தாமர பூக்குள்ள இருக்கனால இந்த தண்டு கொழா வழியா நம்ம போகலாம். அது எங்க கீழ போய் முடியுதோ, ஒரு வேள அங்க யாராவது இருக்கலாம். நமக்கு உதவி செய்யலாம். அப்டின்னு நெனச்சுட்டு அந்த தண்டு வழியா பல்லாயிரக்கணக்கான வருடங்கள் அப்படியே டிராவல் பண்ணி போயிட்டே இருக்காரு. ஆனா பார்த்தீங்க அப்படின்னா, அவரால அந்த எண்ட கண்டே பிடிக்க முடியலையாம். இதுக்கு மேலயும் கீழ போறது புத்திசாலித்தனம் இல்ல. நம்ம திருப்பி இருந்த இடத்துக்கே போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, மறுபடிக்கும் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் டிராவல் பண்ணி மேலேயே போயிட்டாரு. இப்ப ரொம்ப வருத்தத்தோட அந்த தாமர பூக்குள்ள உட்கார்ந்திருக்காரு. இப்ப அவருக்கு ஒரு யோசனை வருது. சரி என்ன யாரோ ஒருத்தவங்க படைச்சிருக்கணும்ல கண்டிப்பா. அவங்கள நான் மானசீகமா நெனச்சுக்கிறேன். என்ன படைச்சது யாரோ, தயவுசெய்து நான் என்ன பண்ணணும் அப்படின்றத எனக்கு சொல்லுங்கன்ட்டு ஒரு பிரார்த்தனைய வைக்கிறாரு. அப்படி அவர் அன்போட பிரார்த்தனை பண்ணதுக்கு, அங்கருந்து ஒரு அசுரனுடைய குரல் கேக்குது. "தபஹா" அப்படின்னு கேக்குது. அதாவது "நீ தவம் செய்" அப்படின்னு கேக்குது. உடனே எத தவம் பண்றது? தவம்னா என்ன பண்றது? யார குறிச்சு தவம் பண்றது? அப்படின்னோனே, நாராயணன் தான் குறிச்சு தவம் பண்ணணுன்ற அந்த அக்ஷரங்கள். அட்சரங்கள்னா எழுத்து. அந்த நாராயணான்ற அந்த எழுத்தோடைய ஒளி கேட்குது. உடனே சரின்னு சொல்லிட்டு பிரம்மா அதையே மனசுக்குள்ள நினைச்சு தியானம் பண்ணி, பல்லாயிரக்கணக்கான வருடங்கள் பெருமாள குறிச்சு தவம் இருக்கிறாரு. அப்ப பெருமாள் காட்சி கொடுத்து, அப்பதான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி, சொல்லி எல்லாத்தையும் கொடுக்குறாரு. வேதத்தையும் சொல்லிக் கொடுக்குறாரு. இந்த ஜீவராசிகளுடைய கணக்கு எல்லாத்தையும் பிரம்மா கிட்ட ஒப்படைச்சு, இனிமேலு நீ இந்த வேதத்த வச்சு, அத அதில உள்ள மந்திரங்கள உச்சாடனம் பண்ணி, நீ இந்த கணக்கையும் கையில வச்சுட்டு, இந்த உலகம் ஃபுல்லா இருக்கக்கூடிய ஜீவர்கள் எல்லாம் நீ படைப்பாய். அப்படின்னு சொல்லி பிரம்மாக்கு ஆணையிட்டு, பகவான் திருப்பாற்கடல்ல போய் சயனிச்சுக்கிறாரு. அப்படின்றது இதான் பிரம்மன் பிறந்த வரலாறு. இப்போ பிரம்மாக்கு அடுத்து யாரு அப்படின்னு பார்த்தா, இப்ப தான் நான் சொன்னேன். அந்த மரிஷிய கேன்சல் பண்ணிட்டா, அத்ரின்னு போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிரம்மாக்கு முதல்ல பிரம்மா என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, 4 மானச குமாரர்கள படைக்கிறாரு. இப்ப பிரம்மா நெறைய குழந்தைகள் பிரம்மாக்கு உண்டு. ஆனா எல்லாமே திருமணமாகி ஒரு மனைவியோட சேர்ந்து தான் அந்த குழந்தைகள்லாம் பிறந்தாங்களான்னா, இல்ல. இவங்களுக்கெல்லாம் என்ன பேரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மானச புத்திரர்கள்னு பேரு. அதாவது மனசால பெருமாள நெனச்சு தியானம் பண்ணி, இந்த மாரி இந்த உற்பத்திக்கு எனக்கு சில பேர் தேவ அப்படின்னு அவர் மானசீகமா நெனச்ச உடனே, அந்த கர்மா இருக்கு இல்லையா? அதுல டாப் மோஸ்ட் தானே பிரம்மா. அதுக்கு அடுத்த ரேஞ்சுல இருப்பாங்க இல்லையா? அவங்கலாம் ஒரு உருப்பெற்று எழுந்து வருவாங்க. அந்த நல்ல ஆத்மாக்கள்லாம் உருப்பெற்று எழுந்து அவங்களே வந்துருவாங்க. இது கருவுல தாங்கி தான் வருவாங்கன்றது கிடையாது. ஸோ, அப்ப இவங்களலாம் மானச புத்திரர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த மானச புத்திரர்கள்ல 4 பேர் வர்றவங்க தான் சனத்குமாரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. அப்போ பிரம்மா இந்த உலகத்த நம்ம இன்னும் விரிவடைய வைக்கணும் அப்படின்னு அவங்க கிட்ட பேசுறப்போ, அவங்க நாங்க இதுக்காகலாம் இல்ல. நாங்க பகவான் திருவடிய நெனச்சு நாங்க மோட்சத்துக்கு தான் போகணும். எங்களுக்கு இந்த உற்பத்திலலாம் ஆ இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ பிரம்மாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சரி அவங்கள விட்டுடுறாரு. சரி நீங்க போங்க. உங்க விருப்பப்படி போங்க அப்படின்னு விட்டுர்றாரு. அதுக்கப்புறம் பிரம்மா மறுபடியும் தன்னுடைய மானசீகமா நெனச்சு நெறைய ரிஷிகள உருவாக்குறாரு. அவங்கள சப்த ரிஷிகள் அப்படின்னு 7 ரிஷிகள் ரொம்ப மெயினா இருக்கிறவங்க. அது போகவும் நெறைய ரிஷிகள், நெறையா மனுக்கள் அவங்களலாம் பிரம்மா உருவாக்குறாரு. மெயினா இந்த 7 ரிஷிகள சப்த ரிஷிகள் அப்படின்னு சொல்றாங்க. அதுல அந்த ரிஷிகளுடைய பேர பார்த்தீங்க அப்படின்னா, பிருகு அப்படின்னு ஒரு ரிஷி, ஆங்கிரஸ் அப்படின்னு ஒரு ரிஷி, மரிஷின்னு ஒரு ரிஷி, அத்ரின்னு ஒரு ரிஷி, புலஸ்தியர் அப்படின்னு ஒரு ரிஷி, புலஹர் அப்படின்னு ஒரு ரிஷி, கிருது பிருகு வேற, கிருது வேற. கிருது அப்படின்னு சொல்லி ஒரு ரிஷி இருக்காரு. ஸோ இந்த 7 ரிஷிகள் முக்கியமா இது போகவும் நெறைய பேர் இருக்காங்க. வசிஷ்டர்லாம் பிரம்மாவோட புத்திரர் தான். இந்த மாரி இருக்காங்க. இதுல முக்கியமா இந்த 7 பேரு. ஸோ இதுல நம்ம இப்ப முதல் சந்ததியான பிரம்மாவ பத்தி நம்ம பார்த்தாச்சு. இனிமேல அதுல அந்த சந்ததியில அடுத்து வரக்கூடிய அந்த அத்ரி யாரு? அத்ரிக்கு எப்படி சந்திரன் பிறந்தாரு? அப்படின்றத தான் நம்ம பார்க்கணும். ஆ பொறுத்திருந்து கேட்போம். பகவான் திருவடிகளுக்கே பல்லாண்டு பாடி அமைகிறேன். நன்றி. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.